விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டிற்கான திருநங்கை அழகி போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் திருநங்கைகள் விதவிதமான உடைகளை அணிந்து இசைக்கு ஏற்றபடி நளினத்துடன் ஒய்யாரமாக நடந்து வந்தனர். இறுதியில் இந்த ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். 2ஆம் இடம் சென்னையைச் சேர்ந்த ஜோதா மற்றும் 3ஆம் இடம் சென்னையைச் சேர்ந்த திபாசா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து மூவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் அளிக்கப்பட்டன. இல்ல பாலியலுக்கோ எந்த இதுக்கும் விடாம என்னை ஒரு பார்லருக்கு ஒரு பியூட்டிஷியனா என்னை படிக்க வச்சு நல்லபடியா என்னை என்கரேஜ் பண்ணி நல்லா படிக்க வச்சதுக்கு அதுக்கே நன்றி சொல்லணும். அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது நான் எதிர்கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய திருநங்கை இளந்திருநங்கைகள் அனைவருமே படிக்கணும், நல்ல கல்வி கத்துக்கிறணும். கல்வியில எத்தனையோ சாதிக்கிற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருநங்கைகளும் சாதிப்பாங்க. ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத விதமா கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லவே முடியல. அதை எங்கள்ல 4 திருநங்கைகளை சூஸ் பண்ணி நான் படிக்க வைக்கிறேன். என் சொந்த செலவுல நான் படிக்க வைப்பேன். இந்த வெற்றி காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மாக்கு நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எங்க அக்கா 2 பேருமே எனக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணாங்க, செஞ்சாங்க. அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஆசை என்னன்னா, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கும் ஒரு காப்பகம் அமைக்கணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பா அதை அமைச்சு கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.